நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது வேறு விஷயம், விடுங்க. டைரக்டர் அங்காடி தெருவு பார்த்தோன்னே அவர் அவர் படம் தட் இஸ் சர்வஜித் தான் ஆக்சுவலாக வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் மலையாளத்தில் ஒரு படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் அவருக்கு பேர். அதனால் அந்த படத்தில் நிறைய பண்ணார், கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்புறம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஹி கால் மீ சேயிங் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், ப்ரொடியூசிங் ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசிங், ஏ வெங்கடேஷ் சார் இஸ் டைரக்டிங். ஐயோ அந்த வில்லனா அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப கொடூரமான மனுஷனா இல்லை எப்படி நல்ல மனுஷனா இப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். சரி எனிவே காட் ஃபிக்ஸ்ட், ஐ வென்ட் டு ஷூட்டிங். அவரை பார்க்கும்போதே ஒரு வில்லனா ரவுடியா அப்படிதான் பார்த்தேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் மீட் பண்ண பிறகு தான் தெரியும் ஹி சச் அ ஃப்ரெண்ட்லி பர்சன். வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்டுடைய ட்ரீம் டைரக்டருன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சினிமாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நடிக்கணும், போய் பண்ணணும், பேஷன் இருக்கும். ஸோ அப்போ போய் நிற்கும்போது ஒரு பெரிய டைரக்டர் பார்த்தோன்னே எல்லாரும் பயத்திலே எல்லாம் சொதப்போம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் என்ன பண்ணணும், இந்த ரோலுக்கு நீ இப்படி சிரிச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த ரோலுக்கு நீ இப்படி பண்ணும், எல்லாருக்கும் கேரக்டரைசேஷன் கரெக்டாக புரிய வச்சு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைரக்டர். நிறைய ஹிட் படம் கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வெரி வெரி டிஃப்ரெண்ட், வெரி வெரி ஸ்டைலிஷ். ஒரு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு லவ்லி மூவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவர் மிர்ச்சி காலேஜ் அவர் கொஞ்சம் கேடி, எங்கள்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் இப்போ கூட எங்களுக்கு ஸோ அதர் தன் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் ஹியர். த ஹோல் டீம், த ஹீரோயின், ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் சர்வஜித்தையும் வெங்கடேஷ் சார்ட்டையும் மட்டும் சொன்ன ஒரு உண்மை ஈவன் தீபக் எனக்கு ஃபஸ்ட் என் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு என் பர்சனல் கேரக்டருக்கும் இப்போது எனக்கும் சினிமாவுக்கும் நடக்கிற ஒரு தகராறில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர், அடி தடி ஒத அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த ரோல். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி, யாரெல்லாம் எனக்கு யார் மேலெல்லாம் கோவம் இருக்குதோ அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஏன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்குன்னா ஏன்னா அவங்கள யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நடிக்கும்போது நான் சொன்னேன், நானும் என் ஃப்ரெண்டு போனோம் ப்ரிவ்யூ போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ போடலாம், ஆனால் என் ஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு போகிறேன், ஃபுல் படம்லாம் உட்காந்து பார்க்க முடியாது, தப்பாக நினச்சிக்காத, நம்ம என் போர்ஷன் மட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஓடிடலாம். நான் சொல்லிட்டேன், டைரக்டர் சார்ட்டையும் சொல்லிட்டேன், ப்ரொடியூசர்ஸ்டையும் சொல்லிட்டேன். ஸோ போய் உட்காந்து வி ஆக்சுவலி லைக் இட். கொஞ்ச நேரம் போக இன்னும் பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் ஐ கால் சர்வஜித். அட் தி எண்ட் ஆஃப் த டே சர்வஜித் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நான் சர்வஜித் ஃபோன் பண்ணி படம் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டேன். எடுத்து சரி சரி நீ எடுத்தானு ரொம்ப சந்தோஷம். உடனே வெங்கடேஷ் சார்ட்ட எல்லாம் பேசி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். பட் அகெயின் டியூ டு ஆல் திஸ் நிறைய பிரச்சனைனால இப்போ எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். சரி இப்போதைக்கு வேண்டாடா, நிறைய நான் ரொம்ப வாயின்றாங்களே என்ன, இப்போ இருக்கிற வாயை வேற எதுலேயும் காமிக்க முடியாதுல்ல, உன் படத்தில் காமிப்பாங்க, அதனால் வேண்டாடா இப்போதைக்கு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். பட் சின்சியர்லி ஐ மீன் திஸ் மூவி இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம், ஒரு போல்ட் அட்டெம்ப்ட். அண்ட் ரொம்ப நாள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், வெங்கடேஷ் சார் நீங்களா டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னு. சூப்பர், பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது வெங்கடேஷ் சார் கிராமம் பேஸ்ட் கதையாக இருக்கும் அண்ட் அதில் பயங்கர ஹிட்டாக இருக்கும். இது சிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் இந்த மாதிரி போனோன்னு நான் நடித்ததுனால நான் ஃபுல்லாக நம்புறது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். இது என்னுடைய 8வது படம். நான் ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுப்பேன். அதுதான் எனக்கு ஒரு நான் போகக்கூடிய ஒரு ஆக்டிங் ஸ்கூல் நினைப்பேன். வெங்கடேஷ் சார் வந்து எப்படின்னா, கல் எடுத்துகிட்டு வந்தால் கல்லை வச்சு எடுப்பார், மண் எடுத்துகிட்டு வந்தால் மண்ணை வச்சு எடுப்பார், எதுவுமே இல்லையா வச்சு எடுப்பார். அவர் வந்து அதுதான் அவர்கிட்ட நான் அசந்தேன். சான்ஸே இல்லை சார், எப்படி சார், நான் சில பேர்லாம் வந்து அடம் பிடிப்பாங்க, எனக்கு மண் வந்து தான் ஆகணும், 2 மணி நேரம் பரவாயில்லன்னு வாங்க. ஆனால் இப்படி அவர்லாம் வெயிட்லாம் பண்ண மாட்டார், ஆனால் படத்தில் மண்ணை காட்டுவார். அந்த ஒரு டெக்னிக், அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஆக்டிங் ஸ்கூலோ இல்லை ஒரு டைரக்ஷன் ஸ்கூலோ ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை எவ்வளோ ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுன்றது ஒரு பெரிய கலை.
டைரக்ஷன்றதே ஒரு கலைனா அதை ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அழகாக எடுக்க முடியுன்றது இன்னொரு பெரிய கலை. அது ஒரு பெரிய கைவந்த ஒரு வித்வானாக இருக்கார் அவர். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அவர்கிட்ட வந்து சரத்குமார் சார்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறாரு, விஜய்கிட்டையும் அப்படி தான் பேசுவார், என்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறார். ஒரே மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறாரு. ரோபோ சங்கர்கிட்டையும் அப்படி தான் பேசுவார். எல்லாரையும் வித் அது சேம் ரெஸ்பெக்ட். ப்ளஸ் நான் ஒரு பெரிய டேரக்டர், நீ என்ன சஜஷன் சொல்கிறதுலாம் அவர் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், இது நல்லா இருக்கே, அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் அவருடைய ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மேடம் வேற ஒன்று சொன்னாங்க, பட் ஐ திங்க் இந்த ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் அவருடைய பழகிற விதம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் தேங்க்யூ சார், இந்த படத்தில் இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. டெஃபினட்டாக என்னுடைய கரியரில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக அது உங்களால் தான் சாத்தியம். அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் தீபக் அண்ட் இவங்களாம் இங்கிலீஷ் படம் எடுக்க வேண்டியவங்க. ஃபுல் டைம் இங்கிலீஷ் தான் பேசுவார் தீபக். ஷனாய் மேத்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேப்டாப், ஐபேட், ஒய் பாய் ஓ யூ அப்படின்னு தான். நான் நினைப்பேன் இவங்க அடுத்து ஒரு இங்கிலீஷ் படம் தான், தமிழுக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் படம் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்தளவு ஒரு ஹெப்பான ஒரு ப்ரொடியூசர் அவர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஆர்வமான ஒரு ப்ராடக்டை எவ்வளோ தனக்கு மீறி எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறார். டெஃபினட்டாக ஆல் த வெரி பெஸ்ட் தீபக் அண்ட் ஷனாய் மேத்யூ. அண்ட் என்னுடைய இன்னொரு பெஸ்ட்டு கொலீக் இந்த படத்தில் நம்ம சர்வஜித். செம்ம டஃப்பாக இருந்தது அவரோட நடிக்கிறது. ஃபஸ்ட்டு படம்லாம் சொல்கிறாரு, இந்த கேரளாலேருந்து வரவங்களுக்கே வந்து அது பிறக்கும் போதே இலாம் சொல்லிக் கொடுக்கும்போது நடிப்பும் சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்கு. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மரு, அப்படியே சைலண்ட்டு கில்லர். படத்துலையும் அப்படி தான் வருவார், ஆனால் இந்த நடிப்புலேயும் அவர் வந்து ஒரு பெரிய சைலண்டான கில்லர். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவர்கிட்ட. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்க முடிஞ்சது. கேமராமேன், அதுவும் அகைன் கேரளா இறக்குமதி, சான்ஸே கிடையாது. சின்ன கேமராவில் வெங்கடேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது இன்னொரு பெரிய சவாலான விஷயம். ஃபாஸ்ட்டு அடுத்த ஷாட் வச்சாச்சா லைட்டில் அவர் வந்து இவருக்கு பயந்துக்கிட்டு நல்லாவும் பண்ணோம், நல்லாவும் அது வரணும் அப்படின்றதுக்காக ஓகே சார் இப்போ தான் கொஞ்சம் முடி வெட்டியிருக்காரு, முன்னாடி ஏசுநாதர் மாதிரியே இருந்தார். ஸோ அந்த முடிவுல மறைஞ்சிடுவார் டக்குன்னு போய், எங்கன்னு தேடணும் அவர். ஸோ அப்படி இருந்தார். ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது டெஃபினட்டாக இது ஒரு பெரிய படமாக கொண்டு வந்ததுக்கு கேமராமேன் முக்கியமான ஒரு காரணம். சோனா மேடம், ஃபஸ்ட் டைம் சோனா மேடம் நான் நேரில் சந்திக்கிறேன். அது வந்து நிறைய விஷயங்கள் சோனா மேடம் பற்றி நம்ம கேட்டிருப்போம், நிறைய சோனா மேடம் படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே அவங்க மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் ஏற்பட்டுது. ஷி வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவங்களுடைய நம்மளோட அப்ரோச் பண்ணும்போதும் சரி, நம்மக்கிட்ட பேசும்போதும் சரி, அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு போல்டாக அவங்க அதை வந்து எடுத்து டேரக்டர்கிட்ட சொல்கிறது, இல்லை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து மற்றவங்க வேறு மாதிரி பார்த்தாலும், பட் டெஃபினட்டாக ஷீ இஸ் அ பர்சன் டு பி ரெஸ்பெக்டட். தேங்க்யூ மேடம். ஹீரோயின், க்யூட்டான ஒரு ஹீரோயின். வந்தபோது மலையாளமே தமிழே தெரில, இப்போ இவ்வளோ மலையாளம் தமிழ் பேசுகிறாங்க. இவங்க என்னென்னா என் ஒய்ஃப் ஒரு ஊர் தான், திருவள்ளா. ஸோ அது வந்து இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஆல் த வெரி பெஸ்ட்டு நயன்தாரா, அடுத்த நயன்தாரா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ராம்தாஸ், ஃபென்டாஸ்டிக்கான மியூசிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி நான் எஃப்எம்லலாம் அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரஜினி எனக்கு பிடிக்கும், கமல் எனக்கு பிடிக்கும்லும், அந்த காடு சாங்கும், ஃப்ரெண்டை நம்பிடாலாம் வந்து அந்த நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். கானாபாலா இல்லாமல் ஒரு படமே கிடையாது இன்றைக்கி. இந்த படத்துலையும் கானாபாலா இருக்கிறார், ஆனால் ரொம்ப அழகான 2 பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேக்கேஜ். ரோபோ சங்கர், இமான் அண்ணாச்சி, நம்ம ஜான் விஜய், அப்புறம் வெண்ணிலடைமூர்த்தி சார். வெண்ணிலடைமூர்த்தி சார்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சான்ஸே இல்லைங்க. நம்ம படத்தில் பார்க்குறது 5% தான் அவர் படம் இல்லாமல் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, சென்சார் போர்டில் இருந்தாராம். அதனால் ஐயோ, அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவர் கூட பேசுறது. ஸோ அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த படத்தில் அவர் ரொம்ப நாள் கழித்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த படத்தில் ரோபோ சங்கருக்கு எவ்வளோ பேர் கிடைக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் இல்லை ஹீரோன்னு யாருமே கிடையாது. ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கு ஒருத்தர் ஹீரோவாக இருப்பாங்க. அந்த ட்ராவல் ஒன்று இருக்கும் அந்த படத்தில். ஸோ அவ்வளோ அழகாக டேரக்டரும் ஒவ்வொரு கேரக்டரையுமே அவ்வளோ ப்ராமினன்ஸாக படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சின்ன கேரக்டர் கூட நமக்கு மனசில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பேட்டர்ன் அவர் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு என்ன சொல்லுது, ஒரு 35 டேஸ்க்குள்ளே இந்த ஒரு படத்தை அவர் முடிச்சு, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய 25 படங்களில் டெஃபினட்டாக இது ஒரு மூவி டு பி பிக்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு டீமோட உங்கள் முன்னாடி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு படமும் ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.
நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த படம் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு. நன்றி, வணக்கம். இது வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு, பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் பிக் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு accept me and our movie. So I'm little bit tense and excited. One big asset I got from this movie is என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்மு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கூடி ஒர்க் பண்ணான் அவசரம் கிடைச்சாச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு மை டிரெக்டர் வெங்கடேஷ் சார் and my producer Deepak Ketan and my co-actors Savajit, Senthil, Rekha Akka, Robanan, and all the technicians and the full crew. I am very thankful because they all helped me a lot, and I got some special consideration and caring, maybe because I am new to this place. So I got a nice caring and support. So thanks to all. Thank you. இந்த ரொம்ப நல்லவன்டா நீ படம் வந்து நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிகிட்டு இருக்கமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா என் மனசில் ரொம்ப நாள் ஒரு தாட் ஓடிட்டு இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி இந்த கதையும் அமைஞ்சது. அதான் நண்பர்களோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கதையை வந்து ஒரு பெரிய ஹீரோ பெரிய காமெடியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய அசிஸ்டன்ஸு நண்பர்கள்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உண்மையை சொல்லப்போனால் பெரிய இந்த ஹீரோக்கள் யாரையுமே என்னால் சந்திக்க முடியல, பெரிய காமெடியும் என்னால் சந்திக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்புறம் அந்த கதையை அப்படியே வச்சுட்டு சரி பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். சரியான சந்தர்ப்பத்தில் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தீபக் நாயர் எனக்கு அறிமுகமாச்சு. அவர் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரி, ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாமா சார், நான் புது தயாரிப்பாளர், எனக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னாரு. சரி, இந்த கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலான்னு கதையை சொன்னேன். அவருக்கு உடனடியாக பிடிச்சிருந்துச்சு. பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அவர் உள்ளே வந்தார். நானும் சரிங்க சார் நீங்கள் படத்தை முடிங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் கூட இறங்கிட்டேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, சில பேர் எப்போ சார் அடுத்த படம் வருதும்பாங்க, சில பேர் எப்படி தலைவா மனைவி மாதிரி ஆட்கள்லாம் எப்படி தலைவா வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கீங்கம்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுடைய ஆதரவு தான். அவருடைய கதையை சொல்லி முடித்தோடனே அவர் உடனே இறங்கிடலாம் அப்படின்ட்டாரு. ஹீரோ தான் நாங்கள் யாரை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு மிர்ச்சி செந்தில் சாரோட ஞாபகம் வந்துச்சு. அவர் இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு கூப்பிட்டு கதை கேட்க கூப்பிட்டேன். அவர் வந்தார், கதையை கேட்ட உடனே ஓகேன்னாரு. மலமலன்னு மற்ற வேலைகள் நடந்தது. ஒவ்வொருத்தராக வந்து படத்தில் நடிகர்கள்லாம் ஒவ்வொருத்தராக புக் பண்ணி இன்றைக்கி இந்த படம் முடிஞ்சு ஆக்சுவலி சண்டை மரத்துக்கு முன்னாடி இந்த படம் ரெடி ஆகிடுச்சு. பிஸ்னஸ்க்காக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு படங்கள் எடுத்தால் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஸ்க்ரீன் கொண்டு வரதுக்கு எவ்வளோ தூரம் தயாரிப்பாளர்கள் போராடுறாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்கும்போது சண்டை மரத்தை ரிலீஸ் ஆச்சு. இந்த அடுத்தது எனக்கு ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆக போகுது. கடவுளுடைய அனுகிரகத்தில் இந்த படமும் எனக்கு ஹிட் வந்துடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருமே என்னை தவிர டெக்னீஷியனில் பாதி பேர் மலையாளிஸ் தான் அந்த படத்தில். ஏன்னா தயாரிப்பாளர் மலையாளி, ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எல்லாருமே நல்லவர்களாக இருந்தாங்க. ரொம்ப நல்லவண்டா நீ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. இதில் வந்து படம் முடிஞ்சு இன்றைக்கி வரப்போகுது திரைக்கு. ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும். ஆல்ரெடி எல்லா மீடியாக்களுக்கும் நான் அதை சொல்லியிருக்கிறேன், வெளியே பைக்ஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வரக்கூடிய சனிக்கிழமையில் முடியக்கூடிய ஒரு கதை, 7 நாளில் நடக்கிற கதை. ஒரு முன்பின் அறியமில்லாத 2 பேர் சந்திக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே ஏன்டா சந்திச்சோன்னு 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து ஹியூமராகவும் ஒரு த்ரில்லராகவும் சொல்லியிருக்குது. கரு என்ன சார், என்ன கரு கதையில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனையை இன்னொருத்தன்ட்டு சொல்லவே சொல்லாதீங்க, தீர்வே கிடைக்காது, மேலும் கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி ஒரு முழு நீள காமெடியனா, ஏன்னா சந்தானத்துக்குலாம் வந்து மிகப்பெரிய முழு நீள காமெடினா மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அந்த வரிசையில் வந்து சார் சொன்னார், அடுத்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த லெவல் நீங்கள் போவீங்கன்னு. அது ஏன்னா ஒரு சீன் சொல்லும் போதுமே நம்ம ஒரு சின்ன இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் நம்மளை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்தவங்க இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு 20 படம் பண்ண பெரிய இயக்குனராச்சு. முத ஆஃபீஸ் போகும்போது கூப்பிட்ட அன்னைக்கு போகும்போது கூட
அவ்வளோ கேஷுவலாக உட்காந்து அவ்வளோ சீன் ஒவ்வொரு சீன் பை சீனாக சொல்லி ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டைலாக்லாம் மெருகேற்றி வந்த படம் தான் அந்த படம். அதே மாதிரி ஸ்பாட்லேயுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நான் தான் இவர் மறந்தா கூட சார் அதுக்கு ஒரு க்ளோஸ் எடுப்பு எடுக்கணும் சார் இவர் என்ட்ரி வருது இப்படி சார். அப்போ சொன்னார் கூடிய விரைவில் நீங்கள் டைரக்ட் பண்ணிடுவீங்க சங்கர், கண்டிப்பாக ஒரு கதை இருந்தால் இல்லை பயப்படாதீங்க, அந்த மாதிரி வேலை நான் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு முணுமுணுப்பு வருது அங்கே பேசின விஷயங்கள். அதனால் ஒவ்வொரு சீன்லையுமே நம்ம ஒரு சின்ன இம்ப்ரூவைஸ் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணி நல்ல விஷயங்களை கரெக்டாக ஷார்ப்பாக சின்ன சின்ன பஞ்ச், படம் ஃபுல்லாக நிறைய பஞ்சஸ் இருக்குது. உண்மையிலே குடும்ப ரீதியாக எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான படம். அப்படி ஒரு நாள் ஏன்னா சொன்ன எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்ஷன்லேயே வந்து செல்வா சார், நம்ம வெங்கடேஷ் சார்லாம் 3 மாதத்தில் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்ஸ். டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிப்பாங்க. அந்த விதத்தில் இந்த படமும் வந்து சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்து அமையணும் அப்படின்றது கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த படம் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும். எப்பயுமே வந்து நம்ம மீடியாவுடைய அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம், பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குறதும் ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்குறதும் உங்கள் கையில். படம் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ கொடுங்க. எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால ஹீரோ சார் இருக்காரா, உள்ளே உட்காந்துருக்காரா? ஓகே, ஹீரோ, கேமராமேன், அப்புறம் சோனா மேம், இங்கே இப்போ இருக்க ஒவ்வொரு ஆளுடைய போர்ஷனுமே ஃபுல் அவ்வளோ என்டர்டெய்னிங் போர்ஷனாக இருக்கும். அண்ணாச்சியாக இருக்கட்டும், ஹீரோ சார், நான், அப்புறம் ஜான் விஜயன் போர்ஷன், டைரக்டர் சாருடையது, வெண்ணிராடை மூர்த்தி சார், ரேகா மேம், பாலான்னு, இப்படி எல்லா நம்ம தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு போர்ஷனுமே ரசிக்கும்படியான ஒரு போர்ஷன், அவ்வளோ அழகாக வந்திருக்கு படம். ஸோ படத்தை வந்து வெற்றியடைய செய்யுமாறு அன்போடு உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிட்டு தற்சமயம் விடைபெறுவேன். இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். சார் ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னார். உங்கள் டைட்டில் எல்லோரும் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே படம் வந்து விடியோங்க சார் தான் நினைப்பாங்க, அந்தளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு முக்கிய காரணம் சார் தான். சார்ட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அது சார் தான் நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் தீபக் சார் அண்டு சரோஜ் சார் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்பு திடீர்னு ஒரு 1 இயர் பேக் அவர் எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, சார் ஒரு கதை இருக்குது, கதை கேட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஸோ நான் எதுக்கு இவ்வளோ ரெப்யூட்டட் ஒரு சீனியர் டைரக்டர் நம்மக்கிட்ட கதையெல்லாம் சொல்கிறேன். பட் கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த படம். வெங்கடேஷ் சாரோட கதையில் எல்லா பேட்டர்னும் இருக்குது, பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதில் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கலான்னு எனக்கு உள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் சார் இல்லை இந்த கதையில் இந்த மொட்டை நீங்கள் தானே சொன்னேன். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு முதல்ல நான் மை பிரதர், மை மென்டர், மை டைரக்டர் சாருக்கு நான் என்னுடைய நன்றி சொல்லணும். மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ சார். ப்ளஸ் இந்த ரோலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மை ஃப்ரெண்ட், my brother, once again I can confidently say he's my big brother, Mr. Deepak Kumar. I sincere thanks to you, sir. Plus in the padam this எனக்கு very less experience தான் இருக்குது சினிமாவில். பட் in my experience சொல்கிறேன், this is a wonderful team. வெங்கடேஷ் சார் ஒரு எவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் டைரக்டர், பட் he is giving opportunities to a new bunch of technicians, artists. நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு படத்தில் வரணும், பிக் ஸ்க்ரீனில் வரணும் போராடிட்டு இருக்கிற ஒரு குரூப்புக்கு வெங்கடேஷ் சார் he gave a bunch of opportunities like editor, மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ மைசெல்ஃப். நானும் எத்தனை ஒரு படத்துக்கு அப்புறம் ஐ காட் ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒரு படம் நல்ல படம் பண்ணலான்னுட்டு ஐ வாஸ் ஆல்சோ வெயிட்டிங். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி டு காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I wish this film will be a wonderful success. இந்த படத்தில் எல்லா சக்ஸஸுகள் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஹியூமர் இருக்குது, த்ரில்லர் இருக்குது. இட் இஸ் ஃப்ரம் த பிகினிங், இது ஒரு டு த எண்ட் வரைக்கும் இட் வில் பி a suspense thriller and humor thriller. So I wish my all co-partners, co-workers all a big success. All the best to you. And I expect all support from you. நீங்கள் தான் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி ஒரு பெரிய படமாக வைக்கணும். Thank you so much for your support. God bless you all. Thank you. Hi, YouTube viewers, please subscribe to Red Pix.